ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டிங் நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பில் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து VN ஆப்பில் எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன் இந்த வீடியோவில். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் வீடியோ, டிரான்சிஷன் பண்ண போகிற வீடியோ கடைசியாக தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை வந்து நான் மிரர் ஆப்ஷன் கொடுத்து லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி பண்ணிக்க போகிறேன். கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லெஃப்ட் டு ரைட் மாறிக்கும். லெஃப்ட் டு ரைட் மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்னரில் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் இந்த டிரான்சிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு இந்த பில்லர் வந்து இப்போ கார்னரில் இருக்குது. இப்போ இந்த கார்னரில் வந்து PIP ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போனோன்னா டிரான்சிஷன் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆர் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் எது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லீனியர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருங்க. பண்ணிவிட்டு ஓரத்தில் கார்னரில் பில்லர் கார்னரில் வந்து வச்சுருங்க. இதைய கார்னரில் வச்சதுக்கு அப்புறமா இங்கே கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில். இதை வந்து மேலே இருக்கிற லேயரில் தான் கீ ஃப்ரேம் வைக்கணும். இதை ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸில் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். வீடியோவை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து படக்கூடாது. அது பட்டுட்டு இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் காட்டும். கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணி வைக்கும்போது ஒயிட் கலரில் காட்டுச்சுன்னா அந்த கீ ஃப்ரேம் மேலே அது வந்து படலான்னு அர்த்தம். அந்த டைம் வந்து நீங்கள் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா மாஸ்க்கு லீனியர், அதை வந்து லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடில் லைட்டாக. அதுலேயே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள், ரொம்ப இழுத்துடக்கூடாது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீ ஃப்ரேம் வச்சு மேலே இருக்கிற லீனியரை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டே வரணும். அப்படியே ஃபெதர்ஸையும் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கடைசியில் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாகவே எடிட் பண்ண வந்துடும்.